சார் இந்த ஸ்கேம்லயே மெயின் பர்சன் மனோன்மணி சார். மனோன்மணி தான் மினிஸ்டர் மாசி அவரோட மதர்-இன்-லா. அதான் இந்த ஃபேமிலி ரெப்புடேஷன் ஸ்பாயில் ஆகக்கூடாது, அப்புறம் சோ மெனி திங்ஸ் அட் ஸ்டேக் இல்லைங்களா, அதனால தான் அவங்க எப்படியோ நீலாம்பரியை கன்வின்ஸ் பண்ணி நீலாம்பரியை சரண்டர் ஆக சொல்லியிருக்காங்க சார். நீலாம்பரி வாலண்டரியா சரண்டர் ஆனாங்க சார். அண்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போது எனக்கு பணத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது அப்படின்ட்டாங்க சார். ஆனா நாங்க கண்டினியூஸா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளோ நாள் நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சார் எங்களுக்கு கிளியரா தெரிய வந்துச்சு, பணம் நீலாம்பரி கிட்ட தான் சார் இருக்கு. எஸ் சார், அவங்க கிட்ட தான் சார் பணம் இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த இன்வெஸ்டிகேஷனோட ப்ரோசஸ்ல தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு, நம்மளோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் நீலாம்பரிக்கு கம்ப்ளீட் சப்போர்ட்டா இருந்திருக்கா சார். நம்ம டிபார்ட்மெண்ட்லயா? யாரு? சொல்லுங்க, யாரு? ஜேசி சின்னதுரை சார். எப்படி அவ்வளோ கரெக்டாக சொல்றீங்க? சார் ஒரு 1 வீக்கா டே ஆர் நைட் பார்க்காம நீலாம்பரியோட வீட்டை சர்வேலன்ஸில் வச்சுருந்தோம் சார். அந்த டைமில் தான் தெரிய வந்துச்சு சார், வித்அவுட் டவுட் ஜேசி சின்னதுரைக்கும் நீலாம்பரிக்கும் இந்த பண விஷயத்தில் டெஃபினட்டாக லிங்க் இருக்கு சார். ஓகே தென் ரேகா, யூ மே லீவ். ரைட் சார். ஓகே ரேகா, 1 minute. Sit down. Sir? Please sit down. There is one thing which is bothering me. Sir? Yes. உங்கள் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ரிப்போர்ட்ஸில் எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்குது. ஆனால் இன்ஸ்பெக்டர் மதனை உங்கள் டீமில் இன்க்ளூட் பண்ணிக்கிங்களே, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? ஐ எம் நாட் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஏன்னா அவர் 2 முறை சஸ்பெண்ட் ஆயிருக்கார். அவருடைய ரெப்புடேஷன் சரியில்லை, பேட் அசோசியேஷன் நிறைய இருக்கு. சார் யூ அப்சல்யூட்லி கரெக்ட். எனக்கு தெரியும் சார், இன்ஸ்பெக்டர் மதனுக்கும் மினிஸ்டர் மாசிக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு. ஆனா நீலாம்பரிக்கும் ஜேசி சின்னதுரைக்கும் இந்த பண விஷயத்துல லிங்க் இருக்கு அப்படிங்கிற விஷயம் மினிஸ்டர் மாசி காதுக்கு போய் சேரணும் சார். அப்படி சேர்ந்தா தான் ஜேசி சின்னதுரைக்கும் மினிஸ்டர் மாசிக்கும் ஃப்ரிக்ஷன் வந்துடும். அந்த ஃப்ரிக்ஷன்ல பணம் எங்க இருக்குன்ற விஷயம் வெளியில வந்துடும். இன்ஸ்பெக்டர் மதன் டெஃபினட்டா போய் மினிஸ்டருக்கு ரிப்போர்ட் பண்ணுவார் சார். தட்ஸ் த ரீசன் ஐ இன்க்ளூடட் இன் தி டீம். ஓகே தென் கெட் லாங் சார். எஸ். வாங்க வாங்க தலைவரே. எங்கம்மா தண்டபாணியை காணோம்? அது அவரு வெளியே போயிருக்காரு, வந்துருவாரு. நீங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. இந்தாங்க இந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் தலைவரே. என்னை கட்சியில் இணைக்கிற அன்னைக்கு பெரிய மாநாடே நடத்திட்டீங்க. எல்லா பத்திரிகையிலையும் என்னை பற்றி தான் நியூஸ். என்னோட வருங்கால மந்திரிக்கு இந்த ஏற்பாடு கூட பண்ணலனா எப்படி? என்ன தலைவரே சொல்றீங்க? அம்மா, நான் ஆட்சி அமைச்சா நீ மந்திரி தான். மேடம், தலைவர் உங்களுக்காக மந்திரி சபையில மட்டும் இல்ல மனசுலயும் இடம் கொடுத்திருக்காரு மேடம். டேய் சும்மாரா, ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாங்க. இதுல தப்பா நினைச்சுக்க என்ன இருக்கு தலைவரே? அவர் ஏதோ பேச்சுக்கு சொல்லியிருப்பாரு. அப்போ வருங்கால மந்திரின்னு சொன்னீங்களே, அது நிஜம் தானே? என்ன நீலாமா இப்படி கேட்டீங்க? நான் சொன்னதுதான், நீங்க மந்திரி தான். ஆனா கொஞ்சம் செலவு பண்ணணும். கொஞ்சம் என்ன தலைவரே, மேடம் நம்ம கட்சிக்காக எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட என்ன 1 ரூபாய் 2 ரூபாயா இருக்கு? 300 கோடி இருக்குல்ல. பணம் மட்டும் இல்ல தலைவரே, போலீஸ் கூட நமக்கு பிரச்சனை இல்ல. நமக்கு எல்லா இடத்துலயும் செல்வாக்கு இருக்கு.
என்ன மந்திரி ஆக்கிட்டீங்கன்னா இந்த 300 கோடி எல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணம் தலைவரே. என் பதவி காலம் முடியறதுக்குள்ள 3000 கோடி சம்பாதிச்சிடுவேன் தலைவரே. சரி, எந்த துறை வேணும்னு நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்க. ஆமாமா, உங்களுக்கு எந்த துறை வேணுமோ அதை எடுத்துக்குங்க. சின்னத்துறை நீலாம்பரிக்கு சப்போர்ட்டா? நிச்சயமா இருக்காது சார். நீங்க சின்னதுரை சார் மேல வச்சிருக்கிறது நம்பிக்கை தான். ஆனா நீங்க என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க. நான் சொல்றதான் சார் நிஜம். ஒரு வாரமா ஒரு போலீஸ் டீமே அவரை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்த கமிஷனர் கிட்ட சொன்னதே ரேகா மேடம் தான். அண்ணே, ஆமாண்ணே, உங்களை எதிர்த்து ஒரு பொம்பளை இந்த ஆட்டம் ஆடுறான்னா அவர் சொல்றது உண்மையாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு வார்த்தை சின்னத்துறை. என்ன மாதிரி ஏதோ அவசரமா சொன்னீங்களா? என்ன மேட்ரு? சரி, அது ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா மீட்டிங்ல இருந்தேன்னா அதனால உடனே உங்களுக்கு லைன்ல வந்து பேச முடியல. சாதாரண விஷயமா இருந்திருந்தா நீங்களே போன்ல பேசியிருப்பீங்க. ஏதோ அவசியமா இருக்கும், அதான் வர சொல்லியிருக்கீங்க. சரி, கடிச்சுக்கிறதுக்கு பழம் எடுத்துக்க வாழ. அது சரி. என்ன மேட்ரு? மேட்ரு சொல்லுங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. அது நம்ம உப்பு தின்னுட்டு இருந்த ஒருத்தன் நமக்கு துரோகம் பண்றான். யாரவன் சொல்லுங்க, இப்போ அன்கண்ட்ரோல்ல போட்டுருவோம். அவசரப்படாத. அவன் பண்ணின தப்ப அவனே ஒத்துக்கிறானான்னு பார்ப்போம். அது வரைக்கும் அவனுக்கு டைம் கொடுப்போமே. இல்ல மாசி, இதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க கூடாது. தப்பு பண்ணான்னு தெரிஞ்சு அப்பயே போட்டு தள்ளிடணும். நம்ம டைம் கொடுத்தோன்னு வைங்களேன், நம்மளே வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆயிடுதுல்ல. அப்போ வாய்ப்பு கொடுக்க கூடாதுங்கிற. என்ன மாசி புதுசா யோசிக்கிறீங்க? துரோகம் பண்ணவன அங்கேயே போட்டு தள்ளணும். இதுவே நானா இருந்தா சுட்டு பொசிக்கிருப்பேன், பாத்துக்கோங்க. அதுவே நீயா இருந்தா? என்ன சொல்றீங்க? நானும் பொறுத்து போலான்னு பார்த்தேன். நீ இப்பவே சாகணும்னு அடம் பிடிக்கிற. சரி, நீ தான் என் ஆசையை நிறைவேற்றல, நானாவது உன் ஆசையை நிறைவேற்றுறேன். மாசி, மாசி இருங்க மாசி. இப்ப நீங்க சொல்ற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ண? இருங்க.
நீ அந்த நீலாம்பரி கூட சேர்ந்துட்டு சதி பண்றையே, அதுக்கு பேர் என்ன? மாசி என்ன சொல்றீங்க? நான் ஏங்க என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேங்க. பொய் 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 சொல்றேன். நீலாம்பரி கூட பேசிட்டு இருந்ததுக்கு சாட்சி இருக்கு. யாரு? ஏய், ஏன் அப்படி சொன்ன? உங்களை பத்தி அவட்ட தப்பா பேசினா அவ மறைச்சு வச்சிருக்க பணத்தை எங்க வச்சிருக்கன்னு என்கிட்ட சொல்லுவா. அதை எடுத்துட்டு வந்து உங்க காலுக்கடியில் கொட்டலான் இருந்தேன். ஆனா அதுக்குள்ள என்ன போய் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களா மாசி? என்ன மாசி? நீ சொல்றதெல்லாம் உண்மைங்க, சத்தியமா உண்மை மாசி. இது உங்க உயிர் மாசி. இது போய் உங்களுக்கு துரோகம் பண்ணுமா? என்னால சந்தேகப்பட்டீங்களே. பாருங்க மாசி, நான் உங்களுக்கு துரோகம் பண்ணல. நான் என்ன பண்ண நீங்க நம்புவீங்க சொல்லுங்க? அதை நான் பண்றேன். சொல்லுங்க மாசி, சொல்லுங்க. இல்ல இப்ப நீங்க சொல்லுங்க. சந்தேகம் ஒன்று இருக்கக்கூடாது மாசி. சொல்லுங்க, நான் என்ன பண்ண சொல்லுங்க மாசி. நீங்க இவன் சொன்னதை நம்பி என்ன சந்தேகப்பட்டீங்களா? இத்தனை வருஷமா உங்களோட அப்ப நீங்க நம்பல? என் பேர்ல இன்னும் உங்களுக்கு விசுவாசம் வரல? நினைச்சு கூட பார்க்கல மாசி, நீங்க போய் என்ன சந்தேகப்படுவீங்க. எனக்கு துரோகம் பண்ண மாட்டீங்க. என்ன அப்படி கேட்டீங்க? அப்படி ஒரு நினைப்பு வந்தா நீங்க என்ன சொல்றது? என்ன நானே சுட்டு தள்ளிக்குவேன். வரேன். நல்ல எல்லாம் மனசுல வச்சுக்காரு. சரி சரி, ஒரு ரவுண்டு போட்டு போறது. வேணாம் வேணாம், போதும், லேட் ஆயிடுச்சு. நான் வரேன். யோ, அவன் மேல ஒரு கண்ணை வச்சுக்கோ. ஏய் அண்ணா, நீ இவன் மேல ஒரு கண்ணை வச்சுக்கோ. சரிங்கண்ணா.
படை பலம் உடைத்திடு பகை